பொதுவா திரு விஜய் அவருக்கு இப்ப தனியாகவே ஒரு 8% வரை அவருக்கு வாக்குகள் இருக்கு, வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னா சில சர்வேக்கள் வருது. களத்துல இருந்தும் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இப்ப அவர் தனித்து போட்டியிட்டாருன்னா ஆட்சி மாற்றத்துக்கான வாக்குகள் குறைவாகத்தான் இருக்கும். அதே நேரத்துல எதிர்க்கட்சி வாக்குகள், ஆட்சி மீதான அதிருப்தி வாக்குகள் உடையறப்ப இன்னொரு பக்கம் தங்களுக்கான அந்த வாக்கு வங்கியை வச்சு அப்புறம் திட்டங்கள் குறித்து பேசினது வலுவான கூட்டணியின் மூலமாக ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அறிவாலயத்துடைய ஒரு கணக்கா இருக்கு. அதே நேரத்துல 2006 மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு. அப்ப தேமுதிக குறிப்பா மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் சூறாவளி பரப்புரை அதுவே அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புனது திமுக ஆட்சிக்கு காரணமாகவும் அமைந்தது. அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் மைனாரிட்டி ஆட்சிங்கிற பெயருக்கு காரணமானது. தேமுதிக கிட்டத்தட்ட 8.5% மேல வாக்கு வாங்கி தங்களுடைய பலத்தை நிறுவனாங்க. 234 தொகுதிகள்லயும் ஸ்ட்ரென்த் ஆனனால அது 2011 முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை தேமுதிகவை வேணும் கூட்டணிக்குன்னு கொண்டு வந்து நிறுத்தினது. அது எதிர்கட்சி தலைவர் வரிசையிலையும் திரு விஜயகாந்தை அமர வச்சது. ஸ்ட்ராங் ஹோல்டு, அந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம உருவாக்கிடக் கூடாதுன்னு திமுக கவனமா இருக்காங்க.